வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு நாலேஜ் கெய்னர்ஸ் சேனல். இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியை பற்றி தான் பேச போகிறோம். என்ன கேள்வினா, எனக்கு எந்த கெரியர் சரியாக இருக்கும்? ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம், காலேஜ் முடித்ததுக்கப்புறம், இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு கூட இந்த ஒரு குழப்பம் இருக்கும். நான் ஒரு கரெக்டான கெரியரை தான் சூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏற்ற கெரியரை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு என்ன? நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறப்போ எனக்கு டைம் போகிறதே தெரியலன்னு சொல்கிறீங்களோ அது மேபி உங்களோட கெரியருக்கு ஒரு சாய்ஸாக கூட இருக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்ககிட்ட டவுட் கேட்குறாங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பர்ட் மாதிரி நல்லா அவங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் ஃப்ரீ டைமில் ட்ராயிங் பண்ணலான்னு எடுத்திங்கன்னா டைம் போகிறதே தெரியாமல் அவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், எதை பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாமல் இருக்கோ, மேபி அது உங்களோட கெரியர் சாய்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்கலாம். பேஷனே இல்லாமல் நம்ம ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் வருஷத்துலேயே உங்களுக்கு ஒரு போரிங் ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஸ்டெப், உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திறமை இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி திறமை இருக்கும். நிறைய பேர் கம்யூனிகேஷன் சூப்பராக பண்ணுவாங்க, ஒரு சிலர் க்ரியேட்டிவிட்டியில் சூப்பராக பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களையே கேளுங்க, நீங்கள் எந்த விஷயத்தில் மற்றவங்கள விட சூப்பராக பண்ணுறீங்க, அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. எல்லாரும் ஒரே விஷயத்த பண்ணுறாங்கன்னா அதே விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கு பேர் நம்மளோட ஸ்ட்ரென்த்து கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் தனித்துவமாக இருப்போம், அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. தேர்டு ஸ்டெப்பு, உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற கெரியரை சூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அதிகமாக பேசுகிறது பிடிக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் டீச்சர், ஹெச்ஆர், ட்ரெயினர் ஆர் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி அதிகமாக பேசுகிற ஜாபை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பேசுகிறதே பிடிக்காது, ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணுறதான் பிடிக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரோக்ராமர், டிசைனர், ரிசர்ச்சர் இந்த மாதிரி ஜாபுக்கு போகலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் இதில் எப்படி கெரியரை சூஸ் பண்ணலான்னா, உங்களுக்கு அதிகமாக பேச பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல், ஹெச்ஆர் இந்த மாதிரி போகலாம் உங்கள் ஃபீல்டு ரிலவெண்ட்டாக. இல்லை உங்களுக்கு பேசுகிறதே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ரிசர்ச்சர், அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி போகலாம். ஸோ நீங்கள் என்ன டிகிரி எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து ஸ்டெப், அந்த கெரியருக்கு ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உங்களுக்கு அந்த கெரியர் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஆனால் அதில் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்கிற வேர்ல்டு பார்த்திங்கன்னா எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலவெண்ட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா அனலிட்டிக்ஸு. அப்போது இது ரிலவெண்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக க்ரோத் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற கெரியருக்கு இந்த ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், ப்ளஸ் ஃப்யூச்சரில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஃபிஃப்த்து ஸ்டெப்பு, எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கெரியர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம வெறும் புக்ஸை பார்த்தோ இல்லை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி மட்டுமோ தெரிஞ்சுக்க முடியாது. அது ரிலவெண்ட்டாக இன்டர்ன்ஷிப் போய் அட்டன் பண்ணுங்கள், எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுங்க. எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டு போகிறது பிடிக்கும் அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள கேளுங்க. இல்லை டீச்சிங் ஜாப் பிடிக்கும் அப்படின்னா உங்களோட டீச்சர் ஆர் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட கேளுங்க. இல்லை அது ரிலவெண்ட்டான ஆன்லைன் கோர்சஸை படிங்க. அந்த ஃபீல்டை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி டேட்டாவை கேதர் பண்ணுறப்ப கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நீங்கள் ஒரு நல்ல கெரியரை சூஸ் பண்ண முடியும். இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏற்ற கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த கெரியரை சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் எந்தெந்த விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், என்னோடய ஃப்ரெண்டு இதை சூஸ் பண்ணால் அதனால் நானும் இதே விஷயத்தை சூஸ் பண்ணேன். என்னோடய பேரண்ட்ஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால் நான் இந்த கெரியரை சூஸ் பண்ணேன். இதில் ரொம்ப சம்பளம் அதிகமாக கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால் இந்த கெரியரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு இந்த 3 ரீசன்ஸ்க்காக நீங்கள் தயவு செஞ்சு கெரியரை தப்பாக சூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அதே மாதிரி கெரியரை சூஸ் பண்ணுறப்ப எந்த விஷயங்களெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட ஸ்ட்ரென்த்து, உங்களோட பர்சனாலிட்டி, ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற ஜாப் தானா இது, அதுக்கு ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா,
ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த 5 விஷயங்களை பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டான கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக சேலரி வாங்குகிற வேலையை சூஸ் பண்ணுறதுல இல்லை, உங்களுக்கு பிடிச்ச உங்களோட திறமையை வெளிப்படுத்துகிற நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக செய்யக்கூடிய ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுல தான் உண்மையான சக்ஸஸ் அப்படிங்கிறதே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நாளைக்கு திரும்ப இதே மாதிரி ஒரு நியூ வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.